ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் முந்திரியையும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பே லீஃபு, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, அப்புறமா தேவையான அளவு நெய். அவ்வளோதான். இதுக்கு 1 கப் அளவு ரைஸை ஊற வச்சுருக்கேன் 15 மினிட்ஸ். இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3 பச்சை மிளகா, அப்புறம் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் பின்னி வந்தோடனே நம்ம மூடி வச்சு குக்கரில் விசில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு இந்த கீ ரைஸை பண்ணிட்டோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். அதே நேரத்தில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த கீ ரைஸ் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.